விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மே மாதம் 16ஆம் தேதி அமாவாசை நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு கடவுள் உங்களுக்கு என்ன மாதிரியான 3 அறிகுறிகளெல்லாம் காட்ட போகிறாரு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் அந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய நல்ல வாய்ப்புகளோ சில முக்கியமான மாற்றங்களும் காத்திருக்கு அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. தொழிலும் சரி, பண வரவுலையும் சரி, உறவுகள் உள்ளிட்டவற்றிலும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெளிவாக புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். இது முதல் அறிகுறியாக சொல்லப்படுது. பண வரவு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இது 2வது அறிகுறியாக சொல்லப்படுது. எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டம் பயம்லாம் நீங்க போகுது. இது 3வது அறிகுறியாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்புகள் சேரும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என எல்லா விஷயத்துலையுமே நல்ல மாற்றம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக தான் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நடக்க போகுது. புதிய பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய மாற்றம் வரும், ஏற்றமும் வரும். சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தொழிலும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, நல்ல விதமான முன்னேற்றத்தை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. இதை குறித்து வச்சுக்கோங்க. இழுபறியாக இருந்த நிலை எல்லாமே மாறி பரிபூரணமாக நீங்கும். எல்லா காரியமும் வெற்றி நடை போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணிவிட்டு ஐயோ அப்பா இதுக்கப்புறம் முடியலடா சாமி அப்படின்னு நீங்களே உங்கள் வாயில் நினச்ச விஷயங்கள், சொன்ன வார்த்தைகள் எல்லாமே மாறப்போகுது. அதாவது நீங்கள் முடியல அப்படின்னு பாதியில் விட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பு இந்த ராசி அதிபதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதாவது முக்கியமாக உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் இந்த மாதிரி விஷயத்தை கொடுப்பாரு. திடீரென பெரிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதமான பயணங்கள் வந்தாலுமே அதனை எடுத்துக்கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகளின் நம்பிக்கை, ஆதரவை இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு தொடர்பான எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றங்களை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் செயல்திறமை மேம்படும். முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய யோக வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியின் காரணத்தால் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய விஷயம் நடக்கப்படும். செல்வாக்கு, நம்பிக்கை அதிகாரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நோக்கி நகர்வுங்க. உங்களின் தன்னம்பிக்கை சவால்களை எதிர்கொள்ள உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது? குடும்பத்தில் துணையின் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். உங்கள் ஆரோக்கியத்தில் சளி, அலர்ஜி தொந்தரவுகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு சாகாஸ்ரம் நாமத்தை கேட்பது குடும்பத்தில் உள்ள விரயங்களை போக்கும். வெள்ளிக்கிழமை நாட்களில் மதியந்தோறும் உணவு தானமாக கொடுப்பது ஏற்றத்தை கொடுக்கும். மேலும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். மகாலட்சுமி பார்வதி தேவிக்கு வெண்தாமரை கொடுத்து வெள்ளிக்கிழமையில் அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவு விருச்சிக ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள். அந்த 2 தெய்வங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை மட்டும்தான் வழங்குவாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். முக்கியமாக வெள்ளிக்கிழமை நாட்களில் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி தான தர்மங்கள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய விதமான புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதிய வேளையில் உங்களால் இயன்ற அளவுக்கு 1-2 நபர்களுக்கு தானம் பண்ணுங்கள். அதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இன்னும் ஏதாவது தேவைப்படுற பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள்.
அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீடான மேஷத்தில் பாக்கியாதிபதி சந்திரனோடு கூடி சஞ்சரிக்கிறார். எனவே சந்திர மங்கள யோகம் இதில் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் சப்தமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உண்டாகுது. மேலும் மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு கடக ராசிக்கு பெயர்ச்சியாகும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியுது. மேலும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப உச்சம் பெற்ற குருவின் பார்வையால் உன்னதமான பலன்களை மட்டும்தான் உங்ககிட்ட சேரும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், பாராட்டும் புகழும் கூடும். புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய சேரும். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்குள்ளே சுக்கிரன் செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் அஷ்டமத்தில் சந்திரிக்கும் பொழுது விபரீத ராஜயோக அடிப்படைகளை எதிர்பார்க்காத விதத்தில் நல்ல நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக பயணத்தால் பலன் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகுது. கல்யாண முயற்சி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கூடி வரும். உடல் நலம் சீராகி உற்சாகமாக இருப்பீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலமாக உதறிய வருமானம் வரும். தொழில் வளர்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வைகாசி மாதம் 12 அதாவது 26/5/2026 அன்னைக்கு மிதுன ராசிக்குள்ளே புதன் செல்ல போகிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் தான் புதன். மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும் என்பதற்கேற்ப உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட பற்றாக்குறையாக இருந்தாலுமே அதையெல்லாம் நீங்கி புதிய பாதை புலப்படும். இன்னும் சிலருக்கு இதுவரை தாமதித்து வந்த மங்கள நிகழ்ச்சிகள், இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை ஏற்படும். பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாற்றப்பட்ட பொறுப்புகள் நல்ல பொறுப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கும் அது கைகூடி வரும். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் அப்படின்னு விரும்பியவர்களுக்கு இப்பொழுது எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி கைகூடி வரும். பெருமாள் லக்ஷ்மி வழிபாடு மேலும் பெருமையை சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நூதன பொருள் சேர்க்கை உண்டாகும். பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தொட்டதெல்லாம் துவங்கும். தொழில் வளர்ச்சிக்கு மாற்று இனத்தவர்கள் கை கொடுத்து உதவி பண்ணுவாங்க. என்றைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும். மக்கள் செல்வாக்கும் அதிகரிக்கும். பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு தலைமை பொறுப்புகள் வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலுமே கூடுதல் லாபம் வரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும். மாணவ மாணவிகளுக்கு விருந்துகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். பெண்களுக்கு வருமானம் உயரும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நிறைய நடக்க பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. முன்னோடியாக வாழ்ந்து வரக்கூடிய விசாகத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது தேவகுரு மே 26 வரைக்குமே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே அவருடைய பார்வைகள் விரயம், தனம், குடும்பம், சுகஸ்தானங்களை பார்ப்பதால் தேவையில்லாத செலவெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிம்மதியாகவும் காணப்படுங்க. பொருளாதார நிலை உயரும். ஆரோக்கியம் மேம்படும். மே 26 முதல் பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசியையும் பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்கள் நிலை மாறப்போகுது. நன்மைகள் நிறைய அதிகரிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். பொருளாதாரத்தில் நிறைவு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வியாபாரம், தொழில் லாபத்தை கொடுக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் விலகும். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். மனக்குழப்பங்களில் இருந்து வந்த இடம் தெரியாமல் போகும். எந்த ஒரு முடிவிற்கும் வர முடியாமல் தவித்து வந்த நீங்கள் இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை அப்படின்னு தெளிவாக செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி நனவு சரியாகும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி நீங்கும். தம்பதிக்குள்ள இணக்கமான நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்குதல் சுமூகமாக நடக்கும். பொருளாதார நிலை உயரும். விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 21,
18, 27, 30. எந்த ஒரு விஷயத்துலையும் உறுதியாக இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது சனி பகவான் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம், செயல்களில் தடுமாற்றம், பூர்வீக சொத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு சங்கடம் என்ற நிலையெல்லாம் மாறப்போகுது. மே 26 வரைக்கும் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் ராசியையும் 3வது இடத்தையும் மற்றும் 5வது இடத்துலையும் சஞ்சரிக்கும் சனி பார்ப்பதால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். தடைக்கற்கள் எல்லாம் தூளாக மாறும். தொழிலை எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். பல நாட்களாக பல்வேறு முயற்சி எடுத்தும் நடைபெறாமல் இருந்த வேலை இப்பொழுது முடியும். கடன்களால் கலகிய நிலை மாறும். எதிர்பார்த்த பணம் வரும். கையிருப்பு உயரப்போகுது. உடலில் இருந்த பாதிப்பு நீங்க போகுது. உறவினர்களிடம் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்க போகுது. பிள்ளைங்களுக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி அடையும். விலகி இருந்த சகோதரர்கள் உங்களை தேடி வருவாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு செவ்வாயின் ஆட்சி சஞ்சரிப்பதால், அதுவும் முழுதும் சஞ்சரிப்பதால் நினைத்ததை சாதித்து முடிப்பீங்க. எதற்காகவும் பின்வாங்கவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். விவசாயத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிலையான நிலை இருக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரனும் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் வரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும். பெண்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலகப் போகுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமி தினம் மே மாதம் 19, 20. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 17, 18, 26, 27. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 8, 9. மேலும் திட்டமிட்டு செயல்பட்டு அதன் வழியாக நினைத்ததை சாதித்து வரும் கேட்டி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ராசிநாதன் செவ்வாய் சஞ்சரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு திட்டம் போட்ட எல்லா விஷயத்துலையுமே வெற்றி கிடைக்கும். நேற்றைய முயற்சி சாதகமாகும். வரவு அதிகரிக்கும். மாதம் முழுவதுமே சுக்கிரன் சஞ்சரிப்பு நிலை சாதகமாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மேலும் உங்களிடம் இருந்து மந்த நிலைகள் நீங்கும். கம்பீரமாக நடைபோடுவீங்க. மே 27 முதல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் பொருளாதார நிலையை உயர்த்துவார். முயற்சி செய்து வராமல் இருந்த பணம் வரும். தொழிலில் ஏற்பட்ட போராட்ட நிலை மாறும். முதலீட்டிற்கேற்ப ஆதாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 10 முதல் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நிலை மாறப்போகுது. இன்னும் சிலருக்கு சொந்த இடம், வீடு, வாகனம் என்று அமைப்பு வரப்போகுது. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். வசதியான இடத்திற்கு குடி போவீங்க. வேலையில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக சிலருக்கு வசிக்கக்கூடிய ஊரை விட்டு வெளியூர் செல்ல நேரிடும். இன்னும் சிலருக்கு வசதிக்காக இருக்கும் இடத்தை மாற்றிக்கொள்வீங்க. மே 26 முதல் குரு பகவான் உங்களுக்கு பாக்கிய குருவாக சஞ்சரிப்பதால் சங்கடங்கள் எல்லாம் விலக போகுது. வாழ்க்கையில் புதிய பாதையை பார்ப்பீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 20. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 18, 23, 27 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம விருச்சிக ராசிக்காரங்க அனைவருக்குமே இந்த மே மாதம் 16ஆம் தேதி அமாவாசை நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு கடவுள் உங்களுக்கு காட்டக்கூடிய அறிகுறிகள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.